நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அரியலூரில் அனிதாவின் சிலை திறக்கப்பட்ட நிலையில் சென்னையில் இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் குழுமூரைச் சேர்ந்த மாணவி அனிதா நீட் தேர்வில் தோல்வியடைந்ததை அடுத்து 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குழுமூரில் அனிதா நினைவு நூலகம் மற்றும் அவரது சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்தார். அனிதாவின் போராட்டம் என்பது வெறும் நீட்டுக்கு எதிரானதல்ல, மோடி அரசின் கொள்கைக்கு எதிரானது, மோடி அரசின் பயங்கரவாத போக்குகளுக்கு எதிரானது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அனிதாவின் குடும்பம் இன்றைக்கு இந்த களத்தில் ஒரு சக்தியாக பரிணமித்து வருகிறது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ராஜினாமா செய்த ஆசிரியர் சபரிமாலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அனிதா புத்தகம் படிப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ள சிலையில் கல்வியே நமது ஆயுதம் என்னும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. அனிதாவின் சிலைக்கு அருகே புத்தர் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் தன்னாட்சி தமிழகம் அமைப்பின் சார்பில் அனிதாவுக்காக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக எம்எல்ஏ எழிலரசன், பச்சை தமிழகம் கட்சியின் உதயகுமார் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் பங்கேற்று நீட் தேர்வுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். நீட் என்கிற தேர்வு முறை தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை என்பதுதான். தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கல்வி வரலாற்றையும் தமிழ்நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பையும் வைத்து பார்க்கும்பொழுது அனைத்து நிபுணர்களும் அனைத்து மருத்துவர்களும் ஒரே குரலாக நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்வதை நாங்கள் வழிமுறைகிறோம். இரங்கல் கூட்டத்தில் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. வறுமையோடு போராடிய நிலையிலும் கல்லூரி படிப்பை முடித்த சகோதரர்கள் பல்வேறு பணிகளை செய்து கொண்டே குரூப் 4 தேர்வெழுதி வெற்றியும் பெற்றுள்ளனர். இந்த தன்னம்பிக்கை சகோதரர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் வாழாடி அடுத்து மழவராயர் சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயா. இவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். ஸ்ரீரங்கன், மாரிமுத்து, சரவணன் என 3 குழந்தைகளை கூலி வேலை செய்து வளர்த்தார் விஜயா. காவலர் தேர்வில் வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கன் குடும்பத்துடன் சென்னையில் வசிக்கிறார். மாரிமுத்துவும் சரவணனும் எம்எஸ்சி, பிஎட் பட்ட படிப்பும் பட்ட மேற்படிப்பும் முடித்துள்ளனர். வறுமையை வெல்ல வீடுகளுக்கு நாளிதழ் விநியோகிக்கும் பணியை இருவரும் செய்து வந்தனர். அதே நேரத்தில் அரசு தேர்வுக்கும் தயாராகி வந்தனர். மாரிமுத்து தனது நண்பரின் உதவியுடன் தனியார் IAS அகாடமியில் 2014ஆம் ஆண்டு சேர்ந்தார். 2015இல் தனது சகோதரரையும் சேர்த்து விட்டார். நாங்கள் இந்த பகுதிக்கு, வாலாடி பகுதிக்கு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு லிமிட் வந்து மாந்துரை டெப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரும். இந்த பகுதியில் பேப்பர் விநியோகம் பண்ணி அதில் கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணி வந்துகிட்ருக்கோம். அப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் எம்எஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். தம்பி எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கான். அம்மா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. கட்டட வேலைக்கு போவாங்க, பக்கத்தில் இருக்க ஏதோ வேலை கிடைக்கிறதுக்கு போவாங்க. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடந்த குரூப் 4 தேர்வில் இருவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வுக்கு பின் அக்டோபர் மாதத்தில் இருவரும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த ரேங்க் எடுத்ததில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுக்கு காரணம் கண்டிப்பாக எங்கள் அண்ணனை தான் சாரும். ஏன்னா அவன் யூஜி முடித்தோடனே படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. அப்போதைக்கு பண வசதி இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணான். ரொம்ப டிலே ஆகி தான் அவனுக்கு அந்த வாய்ப்பு ஒரு 27-28 வயசில் தான் சென்று சேர்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. சேர்ந்தான், பயிற்சி பெற்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இது எனக்கும் ஆயிடக்கூடாதுன்னொன்னே என்னை பிஜி முடித்தோடனே உடனே போய் சேர்த்து விட்டான். கடும் வறுமையிலும் இலக்கு நிர்ணயித்து போராடினால் வெற்றி சாத்தியமே என்பதை நிரூபித்துள்ளனர் இந்த சகோதரர்கள். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றியை மட்டுமே பரிசீலிக்கும் என்பதை தங்கள் வாழ்க்கை மூலம் நிரூபித்திருக்கும் இந்த சகோதரன் வெற்றி பாராட்டுக்குரியது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் கதிரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.
சேலம் மாவட்டத்தில் கிராமம் ஒன்றில் வீடுதோறும் வேட்டை நாய்களை வளர்த்து வரும் கிராம மக்கள் இதன் மூலம் திருட்டு பயமின்றி நிம்மதியாக வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, சித்தநாயக்கனூர் உள்ளிட்ட குக்கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மலைகளும் காடுகளும் சூழ்ந்த இந்த கிராமங்களுக்கு இவர்கள் வளர்க்கப்படும் வேட்டை நாய்களே பாதுகாப்பாக உள்ளன. வேட்டையாடுவதற்கு அரசு தடை விதித்த போதிலும் வேட்டை நாய்களை மட்டும் தங்களது பிள்ளைகளைப் போல வளர்த்து வருகின்றனர் இந்த கிராம மக்கள். விசேஷம்னு வெளியில கிளம்புனா கூட இந்த நாய்களை நம்பி விட்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இதுவும் பாதுகாப்பா எங்களை பாதுகாக்குதுங்க. இந்த இனமும் இன்னைக்கு காலத்துல எல்லாம் வெளிநாட்டு நாய்கள் மோகத்துல இந்த நாட்டு நாய்கள் இனத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. ஆனா நாங்க கிராமத்துல எங்களுக்கு இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுனால இந்த இனத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. அழகுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் வெளிநாட்டு வகை நாய்களை தேடிச் செல்லும் பலருக்கு மத்தியில் நாட்டு நாய்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிப்பிப்பாறை, கோம்பை உள்ளிட்ட வகை நாய்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கின்றனர். இதனால் கிராமத்தில் திருட்டு பயமின்றியும் வயல்வெளிகளில் வனவிலங்குகள் பயமின்றியும் நிம்மதியாக வசிப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோம். விவசாய நிலம் கட்ட ஓரமாக வச்சிருக்கிறோம். ஃபாரஸ்ட் ஓரமாக நாய் பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறோம். ஃபாரஸ்ட்லேருந்து வனவிலங்குங்க வரும். அதுக்காக நம்ம என்னுடைய பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறோம். சிப்பிப்பாறை, கோம்பை, நாட்டு நாய் இந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம அது பாரம்பரியத்துக்காக வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக வச்சிருக்கிறோம். இந்த நாய் வச்சிருக்கிறோங்க. நல்ல நன்மையாக இருக்குதுங்க. நாட்டு நாய், சிப்பிப்பாறை, கோம்பை நாய் இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர்றாங்க. எல்லாமே வெளிநாட்டு நாய்க்கு அந்த மாவட்டத்தில் போயிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருட்டு பயங்கர எந்த ஒரு இது நடக்கிறது இல்லைங்க. நிறைய அந்த ஆடு திருடுறது, மாடு திருடுறது அந்த மாதிரி திருட்டு வரதில்லை. சில பேர் மலை அடிவாரத்தில் காடு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே காட்டுகளை இது அட்டகாசம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் சேதம் பண்ணுறதுக்கு இல்லை. நாய் இருந்துச்சுனாக்கா வெளியாளுங்க யாரும் உள்ளே வர முடியாது. கிடைக்குமா ஒரு பாதுகாப்புக்கோசரம் காட்டோட பாதுகாப்புக்கும் எங்களோட பாதுகாப்புக்கும் வளர்த்துறங்க. மதுரை, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை விலை கொடுத்து இந்த நாய்களை கிராம மக்கள் வாங்கி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து செய்தியாளர் கௌரி சங்கர்.